மாசம் மாசம் ஏதாவது ஒரு பில் பே பண்ணும்போதோ, இல்ல நம்ம இஎம்ஐ கட்டும்போதோ, இல்ல நமக்கு புடிச்ச பொருள கடைக்கு போய் வாங்கி, அந்த பில் பே பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாரி ஃபீல் ஆகுதா? நம்ம பணம் கைய விட்டு போகுதேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதட்ட உணர்வோட இருக்கிறீங்கன்னா, இப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, மணிக்கும் உங்களுக்கும் இருக்கிற வைப்ரேஷன் பேடா இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா, நீங்க மணிய ஈர்க்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த பேட் வைப்ரேஷனை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு எந்த மாதிரி டெக்னிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு ஜாப்பனீஸ் டெக்னிக்குங்கிற ஒரு மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு வழியா இருக்கும். நானும் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கா பயன்படுத்தணும்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தி பார்த்தேன். வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடா போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்மள நிறைய பேருக்கு பணம் வர்றப்போ இருக்கிற சந்தோஷம் பணம் போறப்போ இருக்கிறது கிடையாது. இது நம்ம மணி எனர்ஜியை, அதாவது மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியை ரொம்பவே பாதிச்சிடும். இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவங்க எப்பெல்லாம் பணத்தை செலவு செய்யறாங்களோ அப்பெல்லாம் பணத்தை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்ல அதை குறைஞ்சபட்சம் அதை தள்ளி வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதை பத்தி மனசுக்குள்ள போட்டு ரொம்பவே குழப்பிக்கிட்டு அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பணத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பேட் வைப்ரேஷனா மாறுது. ஆனா பணத்தை பத்தின இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் என் மனசுக்குள்ள வரக்கூடாதுங்கிறத நான் தடுக்கணும்னு நினைச்சாலும் என்னால தடுக்க முடியறது இல்ல. அப்ப நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தான் நான் ஜாப்பனீஸ் டெக்னிக்கான இந்த ஈஸியான மெத்தடை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். எந்த சிச்சுவேஷன்ல நம்ம பணத்தை செலவு பண்றோம்? ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்போம், யார்கிட்டயாவது வாங்கியிருப்போம், இல்ல பேங்க்ல லோன் வாங்கியிருப்போம். அப்போ அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தும் போது நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் செலுத்துறோமேங்கிற ஒரு பெயின்ஃபுல்லான ஃபீலிங்கை தான் நம்ம அங்க பாக்குறோமே தவிர, நம்மளை நம்பி ஒரு பேங்கோ இல்ல ஒருத்தரோ நம்மளை நம்பி கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடன் மூலியமா நம்ம ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பாக்குறது இல்லை. அந்த பணம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு உதவியா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு சந்தோஷப்படுறது கிடையாது. அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணிடுறோம் அப்படிங்கறத மட்டும்தான் கவலைப்பட்டு இருப்போம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்போம், அங்க பிடிச்சதெல்லாம் பார்த்து சாப்பிட்றதுக்கு வாங்கியிருப்போம். ஆனா இதே நீங்க அந்த பில் பண்ண போற நேரத்துல ஒவ்வொரு ஐட்டம்குள்ள விலையை பார்த்துட்டு இவ்வளோ இதுக்கான பணமா, 200 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா அந்த பே பண்ணும் போது ஃபீல் பண்றோம். ஆனா அங்க நம்ம மறந்த விஷயம் என்ன தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஹோட்டல் போயிருக்கோம்னா கூடயாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், நம்ம பிடிச்ச உணவுகளை எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம், நிறைய நேரம் அவங்க கூட பேசியிருக்கோம். உணவுக்கான விலை மட்டும் இல்லாம நீங்க ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்க சாப்பிட்டதா இருக்கட்டும், அது எவ்வளவு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் சேர்த்துதான் அந்த இடத்துல நீங்க செலவழிச்சிருக்கீங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாம அதுக்கான கவலை தான் நிறைய பேர் பட்டுட்டு இருக்கோம். நம்ம எப்பெல்லாம் பணத்தை செலவிடுறோமோ அதுக்கு ஈடான ஒரு ப்ராடக்டையோ இல்ல நமக்கு தேவையான சர்வீஸையோ நம்ம சந்தோஷமா பெற்றிருக்கோங்கிறத யாரும் நினைச்சு பார்க்கறது கிடையாது. பிடிச்சமானதை இந்த பணத்துக்கு ஈடா அதை நம்ம பெற்றிருக்கோங்கிறத நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எப்பெல்லாம் நீங்க பணத்தை செலவு செய்யறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அது ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. மகிழ்ச்சியா செலவு செய்ய தொடங்குவீங்க. நான் சொல்றத உங்க மைண்டுக்கு புரிஞ்சா கூட இதை ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இந்த விஷயத்த நானும் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்தது. சில டைம் மறந்து போயிடுவேன், சில டைம் ஃபாலோ பண்றத நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் தான் எனக்கு இதை நான் கண்டினியூஸாக நான் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சில நாட்கள் கழித்து எனக்கு அது ஃபாலோவாக ஃப்ரீக்வன்சியாக வர ஆரம்பிச்சுது. அப்போது நான் இதை இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத யோசிக்கும் போது தான் ஜாப்பனீஸில் பயன்படுத்தக்கூடிய இந்த டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணுவேன்னா, செலவு பண்ணும்போது அச்சோ இவ்வளோ பில் ஆகிடுச்சு, இவ்வளோ ப்ரைஸ் இதுக்கா, நம்ம இவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் நானுமே க்ரியேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம்
எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆகிட்டேன். நான் செலவு பண்ணும்போதும் நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, நான் மணியை இன்னுமே அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் டெக்னிக்கை உலகம் முழுக்க பிரபலமாக்குனவர் யார் பார்த்தீங்கன்னா, சென் மில்லினியரா என சொல்லப்படுற மிஸ்டர் கென் ஹோண்டா அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் பொழுது அவர் யோசிச்சார். அவரோட குரு இருப்பார்ல, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் பணக்காரனா ஆகணும், நான் பணத்தை அதிகப்படியாக நான் வந்து சம்பாதிக்கணும், என்கிட்ட பணம் அதிகமாக வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது அவர் குருவான அவர் சொன்னார், நான் சொல்ல போகிறத நீ எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் கண்மூடித்தனமாக நம்பி அதை செய்ய ஆரம்பின்னு சொன்னார். சரி என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட பணம் வரும்போதும் நீ பணத்தை ஒரு இடத்துல செலவழிக்கும் போதும் அதுக்கு அரிகாட்டோ மணிங்கிற விஷயத்த சொல்லுன்னு. அரிகாட்டோ மணிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி சொல்றது, தேங்க்ஸ் சொல்றது. இந்த விஷயத்த வந்து அரிகாட்டோ மணி தான் சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு எந்த மொழியில சொல்ல விருப்பம் இருக்குதோ அந்த மொழியில சொல்லுங்க. ஜாப்பனீஸ்ல அரிகாட்டோங்கிறது நன்றிங்கிறது தான். ஸோ அவர் என்ன பண்ணாரு, நன்றி சொன்னால் நமக்கு பணம் வருமா, நம்ம கையில் பணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தாலும் சரி, நம்ம குரு சொல்லிட்டாருங்கிற ஒரு கண்மூடித்தனமான எண்ணத்தில் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயத்துக்கும் அவர் பணத்தை எந்த இடத்துல செலவழிக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அரிகாட்டோ மணின்னு சொல்றாரு. எந்த இடத்துல பணம் ஒரு கைக்கு வருதோ அப்போ வந்து அவர் வந்து அரிகாட்டோ மணின்னு ஒவ்வொரு முறையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது சொல்லும் போது அவர் இன்னும் அதிகப்படுத்த, அதாவது மணி மேக்னெட்டிக் மேனா மாற ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அவர் பல கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. ஸோ நம்மளும் வந்து பணத்தை வந்து எந்த இடத்துல செலவழிக்கிறோமோ அந்த இடத்துல அரிகாட்டோ மணிங்கிறத சொல்லி பழக ஆரம்பிங்க. அரிகாட்டோ மணி தான் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான மொழியில சொல்லுங்க. நம்ம வந்து அந்த மணியை வந்து அரிகாட்டோ மணின்னு, அதாவது தேங்க்ஸ்ன்னு சொல்றது மூலயமா அந்த மணியை பிளஸ் பண்ணி நமக்கும் அந்த மணிக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குட் வைப்ரேஷனாக மாற ஆரம்பிக்கும். அது இன்னுமே நம்ம கையில் அதிகமாக வந்து சேர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பணத்தை எந்த இடத்துலலாம் செலவழிக்கிறீங்களோ, உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறீங்க, அந்த பேங்க் பேலன்ஸில் என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற அந்த லேக் ஆஃப் மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிக்காமல் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் யோசிங்க. அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா என்னங்கிற வீடியோ வந்து நான் உனக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, யாருக்காவது ஒரு இஎம்ஐ கட்டியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த டிரான்சாக்ஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு முறைக்கும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், அரிகாட்டோ மணிங்கிறத சொல்ல நீங்கள் பணத்தை வந்து ஃபிசிக்கலாக அதை ஃபீல் பண்ணும் போது மட்டும்தான் நான் அந்த அரிகாட்டோ மணி சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு டிரான்சாக்ஷன், அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ சரி, இல்லை நீங்கள் வந்து பணத்தை வந்து ஏடிஎம் மூலயமா எடுத்து கொடுக்கும்போதும் சரி, இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ எந்த விதமான மணி ரிலேட்டடாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை வாங்கும் போதும் அரிகாட்டோ மணிங்கிறத சொல்ல தொடங்குங்க. இப்போ நான் இதை எப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் நான் ஒவ்வொரு டைமும் என் பேலன்ஸ் செக் பண்ணும்போது அதில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அதை பார்த்துட்டு அரிகாட்டோ மணின்னு சொல்வேன். நான் பண்ணியிருக்க டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் நான் அரிகாட்டோ மணின்னு சொல்ல ஆரம்பித்தேன். இன்னொன்று, என் ஹஸ்பண்ட் வந்து என் கையில் பணம் கொடுக்கும்போதும் நான் பணத்தை அரிகாட்டோ மணின்னு வந்து வாங்க ஆரம்பித்தேன். அதை நான் திருப்பி கொடுக்கும்போதும், அவங்க கேட்கும்போது நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போதும் அந்த வார்த்தையை அரிகாட்டோ மணின்னு சொல்ல ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் எங்கெல்லாம் பணத்தை பார்க்குறனோ, இப்போ நான் எங்கேயாச்சும் எடுத்து வச்சுருப்போம், அந்த பணத்தை பார்க்குறனோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், அரிகாட்டோ மணி சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பணத்தை இன்னுமே வந்து ஒரு காந்த சக்தியோட ஈர்க்கக்கூடிய எனர்ஜெட்டிக்காக நம்ம மாறுவோம். ஸோ இன்னையிலேருந்து நீங்களும் உங்களுடைய ஒரு டாஸ்க்காக நீங்கள் இதை எடுத்து ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கெல்லாம் பணத்தை பார்க்குறீங்களோ, இல்லை நீங்கள் எங்கெல்லாம் பணத்தை செலவு செய்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே அரிகாட்டோ மணிங்கிற விஷயத்த சொல்ல வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் 15 நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் செலவழிச்சிங்கன்னா 1 வருடத்தில் உங்களால் பணக்காரன் ஆக முடியுங்கிற வீடியோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை உங்கள் ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.